ஹாய் கைஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ வடை. பாருங்க, வாழைப்பூ வடை தானே கேட்டேன், என்னையே வேலை வாங்குறாங்க. நான் என்னங்க பண்றது? ஒரு வடை கேட்டது குத்தமா? ஹஸ்பண்டுங்க வேலை செஞ்சா தப்பாங்க? வடை வேணும்னா செய்யுங்க, வேணான்னா செய்யாதீங்க. சரி செய்யறேங்க, வேற என்ன பண்றது? வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்றதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை செய்யறதுக்காக கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு நான் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சோம்பு, கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சன்னு போல வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சைடில் என் பையன் உட்காந்துட்டு அவன் பேசிட்டே இருக்கான். நான் பேச பேச இப்போ எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. நான் நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது பிசையும் போதே ஒரு பக்கம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இது கலந்து வைக்கிறதுக்குள்ளேயே எண்ணெய் சூடாயிடும். அப்போ நம்ம இது கலந்த உடனே எடுத்து நம்ம வடை போட்டுக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா அது வடை ஷேப்புக்கு வந்துடும். அப்படியே எடுத்து லோ ஃப்ளேமில் இருக்கும்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சீக்கிரம் உடஞ்சிடும். வடை கொஞ்சம் வெந்து வந்தோடனே லேசாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துருங்க. இது என் பையனுக்கு வாழைப்பூ வடைனா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்போ கொடுப்பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். எனக்கு வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கறதுனால அவன் கையில ஒரு பிஸ்கெட்டை கொடுத்து உட்கார வச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாழைப்பூ செய்யும் போது அதில் வெங்காயம் விட வாழைப்பூ நிறைய போட்டு செய்வோம். என் ஹஸ்பண்டுக்கு வாழைப்பூ வடையில் வாழைப்பூ நிறைய இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வடையை ரெண்டு ரெண்டாக எடுத்துடலாம் வெளியில். சூப்பராக வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் பையன்கிட்டையும் கொடுக்க போகிறேன். அவங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க. டேஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க வடை மாதிரி இருக்கா இல்லை அடை மாதிரி இருக்கான்னுட்டு. அவங்க சாப்பிட்டு பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்க்கலாம். பேபி இந்தாங்க, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட வாழைப்பூ வடை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்டாக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹஸ்பண்டுக்கும் என்னோட பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ டேஸ்ட்டாக லைக் பண்ணி சாப்பிட்றாங்கன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.